வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவையை வச்சு அருமையான ரவை போண்டா தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதங்கள்ல எல்லாம் நீங்கள் செஞ்சு எடுத்து பார்த்துருப்பீங்க. நாங்களே 2-3 விதமான போண்டா போட்டுட்டோம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ரவையில் செஞ்சு எடுக்க போகிறோம். அதோட நாங்கள் வெங்காயம் மிளகாயம் எல்லாம் சேர்த்து தான் இது செஞ்சு எடுக்க போகிறோம். இது நல்ல உரைப்பாயும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த போண்டா ரவை போண்டா எப்படி செஞ்சு எடுக்கிறதுன்றதை காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு ரவை போண்டா செய்கிறோம். இதாலே ஒரு டிஷ் ரவை எடுத்துருக்கிறோம். இது நாங்கள் தண்ணி விட்டு கரைக்க எங்களுக்கு அளவு முக்கியம். எதால் எடுக்கிறோமோ அதிൻ്റെ அரைவாசிக்கு தான் நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் இதாலே ஒரு டிஷ் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு டிஷ் ரவை எடுத்தபடியாக அரை டிஷ் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து இதை நல்ல வடிவாக சேர்த்து விட போகிறோம், ஊற விட போகிறோம். இது இந்தளவு தண்ணியும் எனக்கு காணும். நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். எல்லாம் நான் நல்ல வடிவாக சேர்த்துட்டேன். நாங்கள் எவ்வளவு ரவை எதால் இழந்தெடுக்கிறோமோ அதில் அரைவாசி தண்ணி சேர்த்தோம்னா எங்களுக்கு கணக்காக வரும். நான் இதே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி ஊற விட போகிறோம். நாங்கள் இந்த போண்டாக சேர்க்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம், 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறோம். எல்லாத்தையும் கழுவி எடுத்து நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். உள்ளி சேர்க்கிறேன் இல்லை, இதுக்கு இஞ்சி மட்டும்தான் சேர்க்கிறோம். அதனால் நாங்கள் சின்ன வெட்டி சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு மினி வெட்டி எடுப்போம். நாங்கள் முதல்ல இஞ்சியை வெட்டி எடுப்போம். இஞ்சியை நல்லா சின்ன வெட்டி எடுக்க போகிறோம். என்னடா பெருசென்றால் எங்களுக்கு போண்டாக்கில் வேகாது, கடிபடும். இது குட்டி குட்டியண்டா இந்த வேகி கடிபடும் எங்களுக்கு. அதுக்காக சின்னனா வெட்ட போகிறோம். இஞ்சியை இடிச்செடுக்கலாம். நாங்கள் சின்னண்டா அந்த கடிபடும். இடிச்செடுத்தால் எங்களுக்கு கடிபடாது. இது நல்லா அந்த அவிஞ்சு கடிபடைக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நான் வெட்டி எடுக்கிறேன். சின்னனாக தான் வெட்டி எடுக்கிறேன். எங்களை இடிச்சிட்டு போட்டால் அது அப்படி வாசம்தான் மணக்குமே தவிர கடிபடாது. இஞ்சியை பட்டிட்டும் இந்த டிஷ்ஷுக்கு எடுத்து வைக்க போகிறோம். நாங்கள் இந்த மிளகாயையும் சின்ன வெட்டி எடுப்போம். சின்ன வட்டமாக வெட்டி எடுக்கிறேன். இது எங்களுக்கு எண்ணெய்க்கு போட பொரிஞ்சு வரும். மிளகாயை எங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் உரைப்பு கூட சாப்பிட்றோண்டா கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இப்போ சின்னாக்கா சாப்பிடணுமெண்டா கொஞ்சம் குறைச்சி சேர்க்கலாம். இது கொஞ்சம் பிஞ்ச மிளகாயாக இருக்கும். உரைப்பு குறைவாக தான் இருக்கும். சில மிளகாயை பார்க்க தெரியும், நல்ல உரைப்பாக இருக்கும். நான் பச்சை மிளகாயை நல்லா சின்ன வெட்டி எடுத்துட்டோம். அதையும் எடுத்து டிஷ்ஷில் வைப்பேன். நாங்கள் வெங்காயத்தையும் சின்ன வெட்டி எடுப்போம். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா சின்ன வெட்டினா தான் எங்களுக்கு வேகி வரும். அப்போ இந்த குட்டி குட்டியாக தான் நான் வெட்ட போகிறோம்.
வெங்காயமும் நல்லா சின்னனா வெட்டி எடுத்தாச்சு, அதையும் எடுத்து டிஷ்ஷில் வைப்பேன். நாங்கள் தேவையான பொருள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி ஊற வச்ச ரவையை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் மூடி வச்ச ரவையை ஒருக்கா திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்லா ஊறி மெதுண்டு வந்துட்டுது. இங்கே பாருங்க அப்படி ஊறி இருக்குண்டு, நல்லா ஊறி வந்துட்டுது. நான் இப்போ இதுக்குள்ளே தேவையான பொருள்களை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இஞ்சி சேர்க்கிறேன், வெட்டி வச்ச இஞ்சியை நான் சேர்த்துக்கொள்ளுறேன். அதே மாதிரி சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நான் சேர்க்கிறேன். அதோடு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுறேன். இதோடு நான் வாசத்துக்காக பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுறேன். இதோடு நான் நல்ல வடிவாக இந்த பச்சை கோதுமைமா, இது பச்சைமா அவிச்சமா இல்லை, அரிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இதால் 2 கரண்டி சேர்க்க போகிறேன். ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து குழச்செடுப்பேன். ரவையும் நாங்கள் வறுத்த ரவை இல்லை, பச்சை ரவை தான் நான் ஊற விட்டேன். நான் உங்களுக்கு தண்ணி காணாமல் இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் குழக்கிட்டேன். ரவை நல்லா ஊறி நல்லா பசையாக வந்திருக்கு எங்களுக்கு. நான் தண்ணி காணாத ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சம் தண்ணி. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட கணக்காக வந்தது. எல்லாம் நல்ல வடிவாக கட்டி குழச்சி எடுக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி சூடாகிட்டு தான் நான் எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் போண்டாவை போடுறேன். சின்ன தான் போடுறேன். ஏனெண்டா உள்ளுக்கு இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு பெறத்தானே வேணும். அதுக்காக கொஞ்சம் சின்னனாக தான் நான் போடுறேன். ரவை சாப்பிட கொஞ்சம் பஞ்சு படுறாக்களுக்கு இப்படி செய்து கொடுக்குறோம் நாங்கள். இதை பின்னீடு டீக்கெல்லாம் ஒரு நாங்கள் இலகுவாக வேகமாக செய்து கொள்ளலாம். இலகுவாயும் செய்யலாம், வேகமாயும் செய்யலாம். எங்களை நிறைய பொருள்களும் தேவையண்டு இல்லை. வீட்டில் உள்ள நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற பொருள்களை வச்சு செய்து கொள்ளலாம். நாங்கள் ஒருக்கா தட்டி விடுவோம். வேகி இருக்க மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். எங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இது எடுக்க போகிறோம். இந்த மேற்பக்கமெல்லாம் நல்ல முறுமுறுப்பாக வந்துட்டுது. நாங்கள் இது எடுக்கிறோம். கரகலண்டு வந்துட்டு நாங்கள் இப்படியே மிச்சத்தையும் பொரிச்செடுப்போம்.
எனக்கு 2வது தரம் போட்டதும் பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இதையும் எடுக்கிறேன். மிச்சத்தையும் அப்படியே போட்டு பொரிச்செடுப்பேன். இதை நல்லா குட்டியாக போட போகிறோம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரவை போண்டா எல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். இது அந்த நல்ல பெருசாக போட்டால் இது உள்ளுக்குள்ளெல்லாம் பொரிஞ்சு வரும். ஒரு அளவில் சின்னதாக தான் அதை நாங்கள் உருண்டையாக போடணும். அதோட இதோட நல்ல வெங்காயங்கள் எல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்த வடிவாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல வடிவாக மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்துருக்குது. நாங்கள் இப்போ எதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. யாருங்க போய் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக உள்ளுக்கு வரைக்கும் நல்ல வடிவாக புரிஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கிற வெங்காயம் தான் நல்ல வடிவாக புரிஞ்சு வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா செய்கிற ஒரு சின்ன வேலை தான். ஒரு கொஞ்சம் இடத்துல நாங்களே செஞ்சு எடுத்துட்டோம். அதை மாதிரி நீங்களும் செஞ்சு எடுக்கலாம். வெங்காயங்கள் எல்லாம் பட்டி இந்த ரவையை குழஞ்சி கொஞ்சம் வச்சுட்டு செஞ்சு எடுக்கிறது தான். இது மாதிரி நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரவை பிடிக்காதுன்னு சொன்னால் பிடிக்காக்கள்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவேன். இதோட பார்த்தீங்கன்னா சோஸில் தொட்டு சாப்பிட்டா இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.